கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த சோழ மண்டலத்தை நீ காப்பாற்றுவாயாக. சோழ மண்டலம் நமது மன்னர் யார் இவர்கள்? இவர்தான் என்னுடைய தந்தை, இவர்தான் என்னுடைய தாய். என்ன அடக்குவான் வீரனை என்று போனோம், அறுத்து விட்டான் மாமா மூக்கை. அவ்வீரன் தளபதியா? பாளையக்காரன் மகளை சிறை எடுத்தது பண்புமிக்க செய்யலாம். வரலாறு காணாத அநியாயம் மாமா, அநியாயம். சொக்கன் சொன்னதில் தவறென்றும் இருப்பதாக தெரியவில்லையே. என்ன மாமா பேசுகிறீர்கள்? பெண்ணை பறிகொடுத்த ஏக்கத்தினால் பேசுகிறீர்களா அல்லது பேரரசனாயிற்றை என்று பயப்படுகிறீர்களா? பாளையத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை 10 மடங்கு அதிகமாக்கி விட்டான் சொக்கன். அப்படியே இருந்தாலும் அதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? கோழைத்தனமான கேள்வி. நான் இருக்க நடுக்கம் அதற்கு. முன்பு பல இடங்களில் படையெடுத்து பல வீரர்களை அடியோ என்று அடித்தது தங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? கேவலம் ஒரு சாதாரண வீரனை பிடிக்க படைபலம் இல்லாமல் விஜயரங்கனின் உதவியை நாடினாய். இப்போது என்னையே படையெடுக்க சொல்லுகிறாய். பழித்தியக்காரன். நரசப்பா, மாமா, உன் ஒருவனுக்காக பாளையத்தை பலியிட நான் தயாரா இல்லை. பொம்மி சேர வேண்டிய இடத்தில் சேர்ந்து விட்டாய். உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. உனக்கும் இங்கே நீ வேலை இல்லை. போகலாம் வழியே. அப்படியானால் எனக்கு இந்த தளபதி உத்தியோகம் எனக்கு தேவையில்லை. ஐயா, பொல்லாத ராஜாங்கம், பொல்லாத உத்தியோகம். படா. வணக்கம். வா வீரா, அழைத்துதான் செய்தி வந்தது. அவசரமான காரியம் ஒன்று. அதை எடுக்க வேண்டுமா? எங்கே, எப்போது, யார் மீது? கிளவெடுக்கும் தோல்கள் உனக்கு. உணவு இருக்கிறது இங்கல்ல, மதுரையிலே. திருமலை மன்னர் மீது போரா? இல்லை, மதுரை நமக்கு சம்பந்தி வேண்டும். திருமலை நமது மைத்துனர். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. காவிரி கரையும் வைகை கரையும் பேர் மாறினாலும் இனம் ஒன்றுதானே. மதுரையிலே கள்ளர் தொல்லை அதிகம். செல்வம் நிறைந்த இடத்தில் இல்லறை விஷமம். அவதிப்படுகிறார் திருமலை மன்னர். அடக்குவதற்கு சரியான ஆள் வேண்டுமா? நான் நிச்சயம் நம்புகிறேன், அது உன்னால் முடியும் என்று. தங்கள் ஆசைதான் எனது திறமை. செய்தி அனுப்பிவிட்டேன். சீக்கிரம் நீ புறப்பட வேண்டும். அப்படி அருமை மக்களே, அமைச்சர்களே, சோழமண்டல மாவீரனை வரவேற்பதிலே இந்த பொது மண்டபம் பெருமையடைகிறது. அழகர்மலை கொள்ளை கூட்டத்தினரை அடக்குவதற்காக தேடிக்கொண்டிருந்த வீரர் இப்போது கிடைத்திருக்கிறார். அவரை நம் முதல் தளபதியாக நியமிக்கிறோம். அதற்கு அடையாளமாக இந்த விருதை சூட்டுகிறோம். நமது முதலமைச்சர் குணசீலர். வணக்கம். நமது அரசாங்க கவிஞர். அவர் நேற்று வரை நமது முதல் தளபதி பெயர் குடிலர். என் சிரமத்தில் பெரும் பங்கை குறைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. பயங்கரமான சூழ்நிலையில் பதவி ஏற்றிருக்கிறேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தங்கள் அன்புக்கு எனது நன்றி. ஆயுதசாலையின் சிற்பசாலையும் பார்த்து வரலாம். நமது மன்னர், நமது நாடு, நமது மக்கள். தலைவா, 10,000 பெண்கள். தங்க ஆபரணங்கள் பாளையத்தில் கொள்ளையிட்டவை. அப்படியா? என் பங்கு குறைவுதான். ஆனால் செடியில ஒரு பொக்கிஷம். தலைவா,
கிருஷ்ணா, யாரோ வீரனாம் நம்மை அடக்குவதற்கு திருச்சியிலிருந்து வந்திருக்கிறானாம். ஒற்றன் உலகநாதன் செய்தி அனுப்பி இருக்கிறார். இப்போதே மதுரைக்கு சென்று அவனை எச்சரித்து விட்டு வா. வா. வீரா, நம் அரண்மனை நாட்டியக்காரி கலையரசி வெள்ளையம்மாள் ராஜசபை அங்கத்தினரும் கூட. அப்படியா? நம் புதிய தளபதி வீரம். ஓ, கேள்விப்பட்டேன். வணக்கம். வணக்கம். இவள் ஆடல் கண்டதில்லையே நீ? ஆடல் காணலாமா? நரிதனை பரியா
திருவினை